பொருட்டோ சாப்டர் 12ஓட ஸ்பாய்லர்ஸ் வந்துருச்சு. உண்மையாகவே அந்த 12 சாப்டர்லேயே இதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு ஆர்ட்லேயும் சரி ஸ்டோரியும் சரி தரமாக பண்ணியிருக்காங்க. சாப்டர் பொருட்டோவோட என்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரடா கோனஹாமருலாம் அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. பொருட்டோ ஹீமாவரியை கோனஹாமரு கையில் கொடுத்துட்டு ஹிடாரி கூட ஃபைட் பண்ண ரெடி ஆகுறாரு. ஹிடாரி அவரோட கையை ஒரு வெப்பனாக சேஞ்ச் பண்ணி அட்டாக் பண்ண பொருட்டோ அதை வின்ஸ்டைல வச்சு பிளாக் பண்ணி அப்படியே அவரோட ஸ்வாடை எடுக்கிறாரு. இதை பார்த்த ஹிடாரி கிளாமார்க்ஸ் மூலயமா எஸ்கேப் ஆகுறாரு. காட்சிகள் மாறுது. கவாக்கி அவரோட வழியில் ஜூரா இருக்கிறத பார்க்குறாரு. ஆனால் ஜூரா கவாக்கியை மதிக்காமலே போயிடுறாரு. கவாக்கியை ஒரு ஆளாவே ஜூரா இங்கே மதிக்கலை. இது கவாக்கிக்கு சீரீஸில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய டிஸ்ரெஸ்பெக்ட். மறுபடியும் காட்சிகள் மாறுது. பொருட்டோ ஹிடாரி எந்த மார்க்லேருந்து வரப்போறான்னு எல்லா கிளாமாக்ஸையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. ஹிடாரியும் அவரோட கிளாக்ரிம்ஸும் அட்டாக் பண்ண வராங்க. கோனஹாமரு அவரோட ரசங்கன் ஷீல்டை வச்சு கிளாக்ரிம்ஸை தடுத்து பொருட்டோ அண்ட் சரடாவை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. ஹிடாரி சரடாக்கு பின்னாடி டெலிபோர்ட் ஆகி சரடாவை அட்டாக் பண்ணுறாரு. பொருட்டோ ஷுரிக்கனை த்ரோ பண்ணி எஃப்டிஜி மூலயமா டெலிபோர்ட் ஆகி ஹிடாரிக்கு ஒரு ரசங்கனை போடுறாரு. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு அட்டாக். ஆனால் இதை யார் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரசிங்கனில் அடிவாங்கின ஹிடாரி ஷிஞ்சு டைமென்ஷனுக்கு போய் தன்னை ஹீல் பண்ணிக்கிட்டு மறுபடியும் வராரு. பொருட்டோ இந்த தடவை உசுயிக்கோவை ட்ரை பண்ணலாம்னு சரடா கிட்ட சொல்கிறாரு. சரடாக்கு இது என்ன மூவ்னு புரியல. ஆனால் இது ஒரே அடியில் ஹிடாரியை கொல்லுமான்னு கேட்குறாங்க. வெயிட் பண்ணி பாரு, ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுன்னு பொருட்டோ சொல்கிறாரு. மறுபடியும் வந்த ஹிடாரி சரடாவை பிடிச்சி வச்சுக்கிறார். ஆனால் சரடா சிடோரி நகாஷின்னு ஒரு புது மூவை யூஸ் பண்ணி ஹிடாரியை அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் ஹிடாரியை அப்படியே ஏரில் தூக்கி வீசுகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக பொருட்டோ அவரோட உசுயிக்கோவை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாரு. இந்த ஒரு அட்டாக் டெயில் பீஸ்ட் பாமை விட பவர்ஃபுல்லாக இருக்கும் போல். ஏன்னா பொருட்டோவோட இந்த உசுயிக்கோ ஒரு பெரிய டோர்னாடோ மாதிரி ஹிடாரியை சுற்றி உருவாகுது. இந்த ஒரு அட்டாக்கை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. கோட் மேலே பொருட்டோ யூஸ் பண்ணதை விட இது ரொம்பவே பெருசாக இருக்குது. இந்த அட்டாக்ல பொருட்டோ க்ளீனாக ஹிடாரியை பீட் பண்ணிட்டாரு. ஹிடாரியோட ஹெட் அண்ட் ஆஃப் பாடி மட்டும்தான் மிச்சம் இருக்குது. மற்ற எல்லாமே அந்த உசுயிக்கோல சதஞ்சு போச்சு. கடைசியாக கவாக்கி வந்து ஹிடாரியை அவரோட கிளாஸை யூஸ் பண்ணி பிடிச்சி வைக்கிறாரு. அதாவது செத்த பணத்தை அடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த இங்கே பண்ணுறாரு. உடனே ஹிடாரி ஒரு ஃப்ரூட் மாதிரி மாறிடுறாரு. இதை பொருட்டோ அவரோட கையில் எடுத்து கோஜிக்கிட்ட அந்த பொருளை எடுத்துட்டேன்னு சொல்கிறாரு. கவாக்கி இது என்ன, இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறாரு. இதை வச்சு என் மாஸ்டர் சாஸ்கேவை மறுபடியும் கொண்டு வர முடியும்னு சொல்கிறாரு. கவாக்கி அதுக்கு நான் உன்னை விட்டாதானேன்னு சொல்ல, என்ன நீ விடலைன்னா உன்னோட கையை இங்கேயே வெட்டி போட்டுருவேன்னு பொருட்டோ சொல்கிறார். இவங்க இப்படியே பேசிகிட்டு இருக்க ஒரு லேசர் டெயில் பீஸ்ட் பாம் பொருட்டோவோட நெஞ்சில் படுது. இதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. பொருட்டோ வாயிலிருந்து ரத்தமாக வருது. உடனே கவாக்கி இதை பண்ணது யாருன்னு டெல்டாவை கேட்குறாரு. அப்போ நமக்கு ரொம்ப லாங்கில் ஜூரா இருக்கிறத காட்டுறாங்க. பொருட்டோவை அசந்த நேரம் பார்த்து அட்டாக் பண்ணதா ஜூரா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இருக்காரு. ஃப்ரூட் மாதிரியான ஹிடாரி அப்படியே பறந்து போய் ஜூரா கிட்ட சேர்ந்துடுறாரு. பொருட்டோ அப்படியே மயக்கம் போட்டு விழ இந்த சாப்டர் முடியுது. பொருட்டோவில் இப்போ வர வந்ததுலேயே பெஸ்ட் சாப்டராக எனக்கு இது இருந்துச்சு. ஆனால் அடுத்த சாப்டர் இதை விட பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தலைவர் மோமோஷிக்கியோட என்ட்ரியை நம்ம அடுத்த சாப்டரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த சாப்டருக்கு உங்கள் ரேட்டிங் என்னென்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.